நாகம்மா, என்னம்மா இது அதிசயமா இருக்கு? அர்த்தராத்திரில அவர் ஏன் கோயிலுக்கு வரணும்? விசித்திரமா நீ ஏன் அவர் பின்னாடியே போகணும்? எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாம அவர் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவரை மன்னிச்சிரு தாயி. எத்தனை வருஷம் ஆச்சுமா உன்னை பார்த்து. என்ன வளர்த்த அம்மாவே என்ன வேற தொதுக்கிட்டாங்க. எங்க அப்பா படுத்த படுக்க ஆயிட்டாரு. நீ இப்ப வந்துட்ட, எங்களை ஆசீர்வாதி தாயி. எதுக்குமா அவ்வளவு கோபம்? ஓஹோ, கல்யாணம் ஆன உடனே உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரலன்னா என் தப்ப மன்னிச்சு சுமங்கலியா இருன்னு ஆசீர்வதி தாயி. லக்ஷ்மி. நாகம்மா, லக்ஷ்மி, அவன் ஓம் புருஷன் இல்ல, ஏன் புருஷன். அவன் உனக்கு கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான். லக்ஷ்மி, தெய்வ அருள் பெற்ற நாகசக்தி ஒரு மனுஷ ஜென்மத்தை சொந்தம் கொண்டாடுறது கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கா உனக்கு? உன்கிட்ட இருக்கிற கூடு மட்டும்தான் உனக்கு சொந்தம். அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற உயிர் எனக்கு சொந்தம். என் கையாலதான் இவனுக்கு மரணம். அம்மா, காலடியில இருக்கிற பூமி வெடிச்சு ஆகாய நெருப்ப கக்குனா மனுஷங்க தாங்குவாங்களா? உன் கருணை கட்டாட்சத்துக்காக கையெடுத்து கும்பிடுற நாங்க எங்க? ஆசீர்வதிச்சு அபயம் கொடுக்கிற நீ எங்க? இவரை எப்படிமா உன் புருஷங்கிற? அதோட எப்படிமா உன் புருஷனை நீயே கொல்லுவ? அவரோட சரீரம் மானிட ரூபத்துல இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஜீவ சக்தி நாகம்மா, லக்ஷ்மி, நாம ஏன் இங்க இருக்கோம்? இந்த கோயிலுக்கு எப்படி வந்தோம்? அது பொழுது விடிஞ்சதுமே வந்துட்டேலா? ஓஹோ, நேத்து கல்யாணம் முடிஞ்சதும் சாமி தரிசனம் பண்ணிக்கல. அந்த நாகம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். வாங்கோ, அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓம் வாம தேவாய நமோ ஜேஷ்டாய நமோ. எங்கம்மா போயிட்டு வர? அது ராத்திரி வீட்ல முதலிரவு ஏற்பாடு செய்யலன்னு புருஷனை கூட்டிக்கிட்டு வெளியே போய் முதலிரவு முடிச்சிட்டு வரியாமா? அக்கா, நீ என்ன வீட்ல உங்களுக்கு பட்டு மெத்த போட்டியா, பூத்தோரணம் கட்டினியா, இல்ல பால் பழ ஸ்வீட் தான் வச்சியா? அதனால அவங்க வெளியே போய் விஷயத்தை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. கரெக்ட் தானேமா? மாமா, மருமகளே, நான் இப்ப சொன்னதெல்லாம் இன்டோர் ஷூட்டிங் தான். நான் உன் அவுட்டோர் ஷூட்டிங்க பத்தி ஏதாவது சொன்னா? இல்ல வீட்ல இடம் இல்லையேன்னு வெளியே ஏதாவது வைக்கோ போருக்குள்ள பூந்தீங்கன்னு தான் சொன்னா? வெண்ணிலா வெளிச்சத்துல தேவத ஸ்டைல்ல டூயட் பாடிக்கிட்டு பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சுக்கிட்டு மேலையும் கிழியும் உருண்டிங்கன்னு தான் சொன்னா? டேய் ஜூனியர், வேகத்தை கட்டுப்படுத்திக்கோ. ஸ்பீடா போனா உன் பொண்டாட்டி சாம்பல் தின்னு ஒரு புள்ளைக்கு தாயாயிடுவா. நீ சென்டிமெண்ட்ல மாட்டிக்கவே. அப்புறம் நாங்க ஆயின்மெண்ட்டை தடவிக்க வேண்டியதுதான். அவன் உன் புருஷன் இல்ல, ஏன் புருஷன். என் கையாலதான் இவனுக்கு மரணம் 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 மரணம். என்னடா முறைக்கிற?
வைக்க மாட்டேன்டா. நீ என்ன கொண்டால சரி நான் கை நாட்டு வைக்க மாட்டேன். நான் படுத்த படுக்கை ஆயிட்டாலும் என் மனசுல இருக்கிற தைரியம் என்ன போகலடா. அந்த தைரியம் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு பாக்குறேன். நீ கை நாட்டு போடுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். ஒண்ணு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அப்பாவை அடிக்காத. கோபனா நான் ஒண்ணு ஆசைப்பட்டு அடிக்கல கண்ணே. கை கால் எழுத்து இருந்தாலும் படுக்கையில விழுந்தாலும் எனக்கு தைரியம் இருக்கு வீரியம் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கொழுப்பா பேசுறான். வீட்டு செலவுக்கு பணம் வேணும்ல, மாந்தோப்ப வேலை பேசியாச்சு. பத்திரத்துல கை நாட்டு வைடானா முடியாதுன்னு முரண்டு பிடிக்கிறான். அப்பா கை நாட்டு வச்சிருங்கப்பா. உனக்கு தெரியாதுமா, அவங்க கொலகார பாவிக்க. டேய் அவசரப்படாதீங்க. மடி நிறைய பால் இருக்கேன்னு அவசரப்பட்டு மடியை அறுத்துட்டா ரத்தம் தான் வருமே தவிர பால் வராது. மாட்டை மயக்கிறதுக்கும் கறக்கிறதுக்கும் ஒரு சில டெக்னிக் இருக்கு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நீங்க போய் அங்க அட்வான்ஸ் வாங்குங்க, நான் இங்க கை நாட்டு வாங்குறேன். அப்படி போடுறா. உன் வாயில சக்கரை தான் அள்ளி போடணும். சீக்கிரம் வாங்கி வை. அக்கா வா, உடனே போய் அட்வான்ஸ் வாங்கிடலாம். போடா. மாமா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. ஆனா நம்ம நிலைமை சரியில்லாதப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். இப்படியே உங்களை அவங்க சித்திரவதை பண்ணா ஒரு நாள் உங்களோட உயிர் போய் ஆஸ்தி மொத்தமும் எனக்கும் லக்ஷ்மிக்கும் வந்து சேருங்கிறது அவங்க பிளான். அதுக்கப்புறம் அவங்க ஆடுறதான் ஆட்டம் போடுறதான் சட்டம்னு பெரிய மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. அப்படி நடக்க விடக்கூடாது. உங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். கை நாட்டு வைங்க மாமா. கை நாட்டு வச்சுட்டா எல்லாம் கைவிட்டு போயிடுமோங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில நீங்க அவங்கள மடக்க இதை விட்டா வேற ஒரு வழியும் இல்லை. விஷத்தை விஷத்தால தான் முறிக்கணும். அவங்க விஷயத்தை நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல மாமா. கை நாட்டு வைங்க ப்ளீஸ். அம்மா லக்ஷ்மி, நானே தேடி கொண்டு வந்திருந்தாலும் உனக்கு இவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்க மாட்டான். மருமகனை எல்லாரும் மகனா தான் பாப்பாங்க. ஆனா நான் இவரை மகேஸ்வரனை பாக்குறேம்மா. இவரு கண்ண மாதிரி உபதேசம் பண்ணி என்ன கை நாட்டு வைக்க சொல்றாரு. கை நாட்டு வைக்கட்டுமாமா? மாமா நான் சொல்ல யாரா உனக்கு மாமா? நம்பிக்கையானவனா நடிச்சு நல்ல விதமா பேசினா அதுல மயங்கி தலையாட்டுறதுக்கு நான் ஒண்ணு தஞ்சாவூர் பொம்மை இல்லடா. சொல்லுடா, இந்த சூழ்ச்சியில உன் பங்கு எவ்வளோ? பங்கா? எனக்கு இருக்கிற ஆஸ்திக்கு நான் திரும்பவும் வாரிசானா அப்புறம் ஏணி வச்சா கூட நீங்க என்னை எட்டி பிடிக்க முடியாது. ஒரு சில காரணத்தால எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்திட்டு இருந்த என்ன வேலை கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்ததுன்னா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அப்பாவியான அவளையும் ஆதரவில்லாத உங்களையும் நான் பார்த்தேன். நல்லா யோசிச்சேன். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இன்னொருத்தனை கட்டி வச்சிருப்பாங்க. வரவன் அவங்கள விட குடும்பக்காரனா இருந்தா உங்க நிலைமை இன்னும் மோசமாயிடுமேனு தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி. அவங்க பிளான்ல பங்கு வாங்கறதுக்காக இல்ல. நீ திட்டம் போட்டு எத்தனை கட்டுக்கதைங்க சொன்னாலும் நம்ப மாட்டேன்டா. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு கழுத்துல நீ கட்டின தாலி கயிறு அவ கழுத்துல போட்ட தூக்கு கயிறுடா. எப்படி உங்களை நம்ப வைக்கிறது? ஓகே, நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்ப நான் சொல்றத சரியா? அது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும்னா கண்டிப்பா செய்றேன். அப்படின்னா இவளுக்கு கட்டின தாலி அறுத்து இந்த ஊரை விட்டு போயிடு. அப்ப நம்புறேன் நீ நிஜமாவே நல்லவன். எதுக்குமா அவனை தடுக்கிற? நடந்தது உண்மையான கல்யாணம் நினைக்கிறியா? அப்பா, மணப்பந்தல் போட்டு எங்க கல்யாணம் நடக்காம போயிருக்கலாம். சுமங்கலிங்க அட்சதை போட்டு ஆசீர்வதிக்காம போயிருக்கலாம். ஆனா பஞ்சபூதங்கள் சாட்சியா எங்க கல்யாணம் நடந்துருச்சு. மஞ்சள் குங்குமத்தோட சந்தோஷமா வாழ சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டிய நீங்க என் பூவையும் பொட்டையும் அழிச்சிருவேன்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் சொல்றது? ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியலையே. லக்ஷ்மி, அவன் நீ மனசு விரும்பி கட்டிக்கிட்ட புருஷனும் இல்ல, நான் கால் கழுவி கண்ணிகாதானம் செஞ்ச மாப்பிள்ளையும் இல்ல. நம்மள அடியோடு அழிக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்கிற சூழ்ச்சி இது. என் பேச்ச கேளுதாய், அந்த தாலி எடுத்து அவன் மூஞ்சில வீசு. நம்மள பிடிச்ச பீட அடியோட ஒழிஞ்சிடும். மாமா, ஓ மன்னிக்கணும் விஸ்வநாதன் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாப்பிள்ளையை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதனால மனசு மாறி என்னைக்கு இந்த வீட்டு மருமகனா நீங்க என்ன ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைப்பேன். வரேன். புருஷன் நிழல தான் மனைவி இருக்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு மனைவிங்கிறத விட ஒரு மகளா என்னோட ஆதரவு எங்க அப்பாக்கு ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு போகாதீங்க. என் மேல சத்தியம்.